ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு பெரிய சைஸ் மீனாக வாங்கணும். மீன் முள்ளு கம்மியாக இருக்கிற மீன் வகையை பார்த்து வாங்கினா நல்லது. மீன் துண்டு துண்டாக பண்ணாமல் ஒரே மீனாக சுத்தம் பண்ணி முழுசாக வாங்கினா நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு பார்க்கலாம். முழு மீனாக 4 மீன் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மேரினேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சைப்பழம் 1. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான பொருட்களை தயார் செய்யலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 7 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கேன். தக்காளி 5 நறுக்கி வச்சுருக்கேன். புதினா 1 கப்பு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி 1 கப்பு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா 3 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 400 ml எடுத்துக்கிட்டேன். மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரும் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, பிரியாணி இலை 4, ஏலக்காய் 5, லவங்கம் 10, ஸ்டார் அனீஸ் 5, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், பாசுமதி அரிசி 2 கிலோ, மீன் 3 கிலோ, எண்ணெய் 1/2 லிட்டர். கடலை எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை போட்டுக்கோங்க. மீன் கடையிலே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். வீட்லேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மீனை க்ளீன் பண்ணுறேன். மீனில் நல்லா மசாலா உள்ள வரைக்கும் போகணுன்னா இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மீனில் நல்லா மசாலா போகும். இப்போ இந்த மீனை மேரினேட் செய்ய போகிறோம். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து எலுமிச்சை சாறும் போட்டு மசாலாவாக சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனில் வரி வரியாக கோடு போட்டு இருக்குது. இது உள்ளெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா தடவிக்கணும். அதே மாதிரி மற்ற மீன்களுக்கும் மேரினேட் செய்கிறதுக்கு மசாலாவை சேர்த்துக்கிறேன். மேரினேட் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் விடுங்க. அது வரைக்கும் நம்ம பாசுமதி அரிசியை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கிறது நல்லது. ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவினீங்கன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ 2 கிலோ அரிசியும் 3 கிலோ மீனையும் சேர்த்து ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுனால அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டால் இது நல்லா குக் ஆகும். மீன் உடையாமல் முழுசாக எடுக்க முடியும். இப்போ 1/2 லிட்டர் எண்ணெயை இந்த அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் மேரினேட் செஞ்சு வச்சுருக்கிற மீனை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மீனை பொரிக்கிறதுக்காக இல்லை, அந்த எண்ணெயில் மீனோட வாசனையும் சுவையும் சேர்க்கறதுக்காக இப்போ ஒவ்வொரு மீனாக இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கமும் சில வினாடிகள் போதும். இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விட்டு திருப்பி போட்டுருவேன். இப்போ இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு தட்டில் எடுத்துக்கலாம். இந்த மீன் பொரிச்சு எடுத்த எண்ணெயில் பிரியாணி செய்கிறதுனால உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மீதி இருக்கிற 2 மீனையும் அதே மாதிரி செய்கிறேன். மீன் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. சில வினாடிகள் மட்டும் போட்டு எடுத்தால் போதும். பிரியாணிக்கு முழு மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி முழு மீனாக சுத்தம் பண்ணி வாங்கிட்டோம். இந்த 4 மீனும் 3 கிலோ அளவில் வருது. இந்த 3 கிலோ மீனுக்கு 2 கிலோ பாசுமதி அரிசி சேர்த்தா கரெக்டாக வரும். இப்போ மீன் வாசனை உள்ள எண்ணெய் கடிச்சிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம்.
தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கணும். இப்போ இதில் கரும் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு முன்னாடி சிக்கன் தம் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கரும் மசாலா எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இந்த புதினா ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா கலக்கிக்கலாம். காஞ்சி எலுமிச்சைப்பழம் கரைச்சிச்சின்னா இதில் நசுக்கி போட்டுக்கலாம். அது கிடைக்கல, அதனால் சாதா எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கலக்கியாச்சு. பாசுமதி அரிசி 2 படி ஊற வச்சுருக்குறோம். அதே படியில் 3 படி தண்ணியை இதில் சேர்க்கணும். இப்போ 1 படி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துட்டு மீனை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மீன் ஒன்று மேலே வைக்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும் மீன். அப்போ தான் உடையாமல் எடுக்க முடியும். அதனால தான் அகலமான பாத்திரத்தில் சமைக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட மீனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பரப்பி வச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் இந்த மசாலாவோட கலக்கிறதுக்கு விட்டுடலாம். தேவையான அளவு உப்பையும் மீதி சேர்க்க வேண்டிய 2 படி தண்ணியை சேர்த்துக்கிறேன். மீன், தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் கொதி வந்த பிறகு பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பாசுமதி அரிசியை இது மேலே போட்டு விடுறேன். மீன் கவர் ஆகிற மாதிரி இந்த அரிசியை பரப்பியாச்சு. கலருக்காக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். மீன் மேலே படாமல் கொஞ்சம் மேலே மட்டும் கலக்கி விட்டுடலாம். அப்படியே ஒரு 15 நிமிஷம் விடணும். இப்போ இந்த மூடியில் சைடில் நீங்கள் மாவு வச்சு காற்று போகாத மாதிரி வைக்கணும். இல்லைன்னா துணியை வச்சு மேலே மூடியே நல்லா அழுத்தமாக மூடிடலாம். தோசைக்கல்லில் வச்சு அதுக்கு மேலே இந்த டேக்ஷாவை எடுத்து வைக்கணும். இப்போ இதை அரை மணி நேரம் தம் ஆகிறதுக்கு விடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடியாக இருக்கும். திறந்து பார்க்கலாம். பாசுமதி ரைஸு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. பிரியாணி மசாலாவில் பாசுமதி ரைஸு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ஃபிஷ் பிரியாணியோட வாசனை நல்லா இருக்குது. இப்போ இந்த மீனை உடையாமல் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணியை 15 பேர்லேருந்து 18 பேர் சாப்பிடலாம். இப்போ இந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வாழை இலையில் கட்டா பயங்கன், கச்சும்பர், தக்காளி பச்சடியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். இதை 3ஐயும் எப்படி குக் பண்ணணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பிரியாணி கூட சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.